இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அல்லவா? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னா அதில் இருக்கிறவங்கலாம் வெறும் எஸ்பி தான், நேரடியாக நீதிமன்றத்துக்கு அவங்க பதில் சொல்ல போகிறதில்ல, உயர் அதிகாரி கீழே தான் வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த எஃப்ஐஆரை யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து போல பிரபல நாளேடுகள், பிரபல தொலைக்காட்சி நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரையும் அழைச்சி ஃபோனை கொடு, ஓப்பன் பண்ணி கொடுன்னு எல்லாரோட ஃபோனையும் சீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி கேட்குறாங்க. ஒரு பத்திரிகையாளர்னால் அவரோட ஃபோனில் 1000 விஷயம் இருக்கும். எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணியான்னு கேட்டால், ஆமாம் சார் அவைலபிளாக இருந்துச்சு, டவுன்லோட் பண்ணேன், பார்த்தேன், அதில் இருக்க செய்தியை தான் நான் போட்டேன், நான் யாருக்கும் பரப்பலை, ஃபார்வர்ட் பண்ணல, அதெல்லாம் முடியாது, ஃபோனை கொடுத்துட்டு போ. தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், இந்த காவல்துறையில் ஆன்லைனில் இந்த எஃப்ஐஆர் அப்லோடு பண்ணும்போது இந்த எஃப்ஐஆரை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கான கட்டுப்பாடு காவல்துறையில் அந்த கணினி ஆப்ரேட் பண்ணுறவங்ககிட்டே இருக்குது. அப்போ யாரோ ஒருவர் தவறு செய்து இந்த எஃப்ஐஆர் அத்தனை பேரும் தரவிறக்கம் செய்வது போல ஒரு தவறை காவல்துறையை சேர்ந்தவர் செய்ததனால் தானே மற்றவர்கள் எல்லாம் இதை எடுத்து பார்க்க முடிஞ்சிருக்கு. அப்போ காவல்துறையில் யார் அந்த தவறை செய்தது என்பதை கண்டுபிடிக்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமா? இது எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம். ஒரு பெண் ஒரு மிக மோசமான பாலியல் வன்முறைக்கு ஆளாகி இருக்கிறாள். இன்னும் நிறைய பெண்களுக்கு அது நடந்திருக்கு. அத்தனை பேரும் அமைதியாக பிரச்சனை வேண்டான்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்காங்க. ஒரு பொண்ணு தைரியமாக நான் கொடுக்குறேன் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரு, டீட்டெயிலு, அப்பா பேர், வீட்டு அட்ரெஸ்ஸு, எந்த பிரான்ச்சில் படிக்குதுன்ற விவரத்தெல்லாம் தூக்கி வெளியில் விட்றாங்கன்னா இது என்ன மாதிரியான காவல்துறை? இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது ஒரு நல்ல முதல்வராக இருந்தால் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் யாருக்காவது இந்த மாதிரியான ஒரு அவமானம் நடந்துருந்துச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா? நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். தமிழக முதல்வர் கடுமையான நடவடிக்கை இதற்கு எடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னைக்கு வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு காரணம் யாருன்றதை கண்டுபிடிக்கவும் இல்லை, நடவடிக்கையும் எடுக்கல.